திடீர்னு இருந்தா அப்படி தன மழை வந்துருச்சு. இறச்சி ஊற்று வெளியே, இறச்சி வெளியே ஊற்று. தண்ணி வருங்க கடலாட்ட தேங்கி போச்சு. வழுக்கு சாமி வரமானுக்கோ இருந்திருந்தா அப்படி மழை வந்துருச்சு ஒட்டுக்கா. முதல்ல வந்தானே ஐஸ் கட்டி விழுந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சானா வந்து பார்த்தா ஒன்னையானோ பெருந்துளி. ஏ அப்பா ரெண்டு மூணு ரெண்டாவது மலைக்கு மேலே இருக்கும்லம்மா மாலை. அப்பா சாமி வெளிச்சத்துக்கு நாங்கள் ஃபேஸ் தரல. கத்திரி செடிக்கு தண்ணியை விட தேவையில்ல ஒரு வாரத்துக்கு. நீ மழை வேசது காய் நல்லா பிடிக்க கொத்து கொத்தா. எவ்வளோ மழை திடீர்னு தண்ணி உள்ள வந்தோடனே பயமாயிருச்சு. தண்ணி நமக்கு அது ஒட்டுக்கா அந்த பக்கம் இறக்கம் காட்டி தடுத்துன்னு எல்லா தண்ணியும் ஒட்டுக்கா வந்துருச்சு. வேற ஒன்றும் இல்லை. இப்படித்தானே கேரளாவில் வந்துருக்கு பாவம். மட்டுமா அங்க மண்ணு மேல மண்ணு சரிவா இருந்திருக்கு, அதுவும் சரிஞ்சு போச்சு. மழையவே காணோம், கரடா அழிஞ்சு போச்சு. பாருங்க மழை வந்த மாதிரி பட்டு பட்டு நின்றுச்சு பாரு மேல. தண்ணி வந்தோடனே பயமாயிருச்சு வீட்டுக்குள்ள. எல்லா பக்கம் அருவி மாதிரி போயிட்டு இருக்கு. இங்க போகுது, இந்த பக்கம் அருவி மாதிரி வாய்க்கால் ஒன்று போயிட்டு இருக்கு தண்ணி. காலில் மேலே எப்படி தடப்படாங்குது பாருங்க. மறுபடியும் மழை வரும்னு நினைக்கிறேன். என்ற கத்திரி செடியெல்லாம் நல்லா காய்க்கு. எல்லா செடிகளுக்கும் நல்ல உணர்ச்சியா நல்லா இருக்கு. மறுபடியும் வரும் இன்னொரு மழை வரும். ஏ மறுக்கா மழை வருதுரோ. மறுபடியும் மழை வருது. சின்ன குட்டி போது தூக்குங்க. உள்ள போய்க்குங்க மழை வருது. நம்ம நல்லது பூரா தண்ணி வந்துருச்சு. இங்கெல்லாம் ஓடிடுச்சு. இறக்க வந்தங்க கட்டிட்டு இங்க வாங்கடா. ஊடுக்குள்ளே வந்துருச்சு முன்னால வெளிய ஆசாரத்துல. அது எப்பவுமே வந்ததுல இந்த கட்டாப்பு வந்துருச்சு பாருங்க. திடீர்னு மழை உண்டுனா வர முடியும். கொர கொர கொரன்னு ஊத்த முடியும். அப்படியே அடிச்சிட்டு வந்துருது பெருந்துளி. குற்றாலத்தை அப்படித்தான் சாண தண்ணி ஊற்றி திடுந்துட்டு வந்தாலும் அடிச்சுட்டு போச்சு. மறுபடியும் இந்த பிள்ளைங்க வராங்க போய் தண்ணியில ஆடுறாங்க. அடக்க முடியாது. மழை வந்துட்டாமா வாங்கடா. இதுல தான் நம்ம நேமி வரும். மறுபடியும் மழை வருது. டேய் உள்ள போ. டேய் வாங்கடா உள்ள. மழை வந்தாவே அலப்புற வண்டாளுகல்ல. அடுத்துட்டா தான் தெரியும். யார் எத்தனை தண்ணி வருது? அதை வாங்கி ரெண்டு பக்கம் வெட்டி விடுங்க. ரெண்டு பக்கம் போட்டு மறுக்கா வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா அவ்வளோதான். யாருங்க வெள்ளம் மாதிரி போகுது. வெள்ளம் தான். இதுதான் ஒரிஜினல் பொன்னாங்கண்ணி, பார்த்துக்கோங்க. இதுதான் பியூர் பொன்னாங்கண்ணி. பாருங்க அது தண்ணி நல்லா போகுது. வாய்க்கால் தண்ணி போகிற மாதிரி போகுதா, மோட்டர் தண்ணி போகிற மாதிரி போயிட்டு இருக்குது வேறு. ஏண்டி முழுசா மலைஞ்சதுக்கப்புறம் எதுக்கடி முக்காடு? சும்மா பர்ஃபார்மன்ஸ். நாளைக்கு காய்ச்சல் வந்து படுத்துக்கிட்டு அப்புறம் எனக்கு தான் சொல்லுவாங்க. ஓரளவுக்கு எல்லாம் போயிருச்சு. மழை பெய்யுது உள்ளவா பழிக்கு விட்டுறேன். வலிச்சுட்டு சனிப்பால தண்ணியோட போகுது. அது மழையாட்டம் அன்னைக்கு பரவாயில்ல. மழை பெய்யாம ஒரு 2 நாளைக்கு நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. சங்காவில இருந்து கீழே வந்துடா தண்ணி வேற அந்த நிக்குதுன்னா வச்சு போடலாம்.
மலை ஏறதுக்குண்ணா ஐசு போய் கடையில் பச்சி 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 சுட்டு கொடு. பச்சி யாராவது சுடுவாங்க. போதுண்டா மழை வேஞ்சு ஓஞ்சு போச்சு எல்லாம் வீட்டுக்குள்ள வாங்கல துணி மாத்தலாம் இல்லை சளி பிடிச்சிக்குவாங்க. அட என்ன பச்சை சுட்டு தருவேன்னா புறத்தாண்டியே சுற்றிட்டு இருக்கிறேன். நான் வாயை திறக்க மாட்டேங்கிறேன். நீங்கள் அதை விடுவோன்னு கேட்டுட்டே இருக்கிறீங்க. மழை சப்ஸ்கிரைபர் உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்கணுங்க. எங்கள் வீட்டில் மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லா ரூட்லேயும் இப்படியான்னு எனக்கு தெரியல. வந்து மழையே வரக்கூடாதுங்கிறாரு. மழை வந்துச்சுன்னா போதும் பச்சி பச்சி பச்சி. இப்போ நான் வந்து பச்சை சுட்டு தர சொன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க வாசல் தெளிச்சு ஒரு 4 துளி நம்ம வாசலில் பட்டா கூட உள்ளேருந்து குடுக்குடுன்னு ஓடி வந்து இப்படியே மழை பெஞ்சிருக்கு பச்சை சொல்றீங்க. இப்போ நீ பச்சை சுட்டா நீ தொட்டு திங்க நான் நக்கி கூட பார்க்க மாட்டேன். நக்கியெல்லாம் பார்க்க முடியுமா? நக்கி பக்கத்துக்கு எத்தனை ஜாமா பச்சி கடிச்சு தான் திங்க முடியும். பச்சை நீ தொடவே மாட்டேன். எனக்கு மட்டும் தான் சுட்டு தருவேன். அப்படி கிடையாதுங்க. இப்போ எப்படி உங்களுக்கு நான் சுட்டு கொடுக்கணும் நீங்க திங்கணும்னு தோணுது. அது மாதிரி யாராவது எனக்கு சுட்டு கொடுத்தாங்கன்னா நானும் உட்காந்து நல்லா எப்படியா இருந்தாலும் நான் எண்ணெயும் தானே சுட வைப்பேன். சீவி தர சொல்லுவேன். அப்புறம் எண்ணெயில் போட்டால் கை சுட்டு போட்டு எண்ணெய் போட சொல்லுவேன். அதில் நயம்பங்கும் தான் இருக்குது. இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? எப்பவும் தான் நடக்குது. ஏன் அதை நான் சொல்லுவேன் வீடியோவில். நான் அப்படித்தான் சொல்லுவேன். எனக்கு நடக்கிற கொடுமையெல்லாம் நான் சொல்லுவேன். அப்பெல்லாம் கிடையாது. ஒரு டைம் கையில வந்து எண்ணெய் பட்டுருச்சு. அதனால அப்போ மட்டும் இவர் வந்து சுட்டு கொடுத்தாரு. ஒண்ணு எப்பவுமே இவர் சுடுற மாதிரி ஒரு ஆக்ஷன். யோ 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 நான் சுடுறதே இல்லை. பார்க்கலாம். சரி இன்னைக்கு நான் சுடுறேன்னா நீ தான் சுடுறேன்னு பார்க்கலாம். சரி வா அப்பா சுட்டு கொடுடியா. என்ன பண்றது பேச்சாரு நீ சுடுற பக்கத்துல இப்ப அதிகமா இருக்குது. என் பக்கம் யாரும் இல்ல சுட்டுதான் ஆகணும். அது என்ற அம்மனி இருக்கிறாளே பெரியவ அவ என்னன்றா அவ தங்கச்சிட்டு போய் பாப்பா நீ வந்து பச்சி சுட்டு சொல்லி அம்மாவை கேளு. அது எப்படி கேக்குறதா அம்மா பச்சி அப்படி கேட்டாதான் அம்மா சுட்டு தருவாங்களாம். எங்க அம்மா நீ இவ்வளவு விவரமா பேசுறது நான் அப்பயே பச்சி பச்சியா திட்டுறேன். அப்ப உனக்கும் தான் நீங்களான் இருக்குது. என்னை மட்டும் சாக்காட்டு சொல்றது. விவரம் இல்லாம போச்சு என்ன பண்றது. சரி வா தான் விவரமா பேசிட்டு வந்து எனக்கு பச்சி சுட்டு பச்சி இன்னைக்கு சுட்டா ஆகணும் மாட்டேன். என்ன மலையத்துக்கு பச்சி போடுறீங்களா? ஆமாங்க என்னகிட்ட வெறும் பச்சியா சுட்டு போட்டு வளர்த்திருப்பீங்களா? நீ சுட்டு பச்சி பச்சின்னு கார்த்தின் பேர் வச்சிருப்பா பச்சின்னு பேர் வச்சிருப்பா. பச்சி பண்ணு உனக்கு பச்சி மாட்டுதான் ஒருத்தவரை பச்சிப்பேன் பச்சியுமா வாழைக்காய் தொக்குது வாய். அதான் நான் சொல்றேன். நம்ம வீட்டுல என்ன கடைக்கு போனாலாவது ஒரு நாளோட முடிஞ்சிடும். இங்க வேற ஒரு தாரே வந்துட்டு இருக்குது. நீ எத்தனை நாளைக்கு பச்சி கேட்க போறாரா? எல்லாம் இல்லாம கிடக்குறாங்க. நம்மகிட்ட எல்லாம் இருக்குது பண்றதுக்கு உனக்கு வந்து எவ்வளவு சலுப்பா இருக்குங்கிற. செஞ்சு கொடுத்தா நானும் தான் திம்பேன். சரி செஞ்சுக்கலாம். சரி தாங்க. ஒரு ஆட்ட ஆடி எல்லா ட்ரெஸ் எல்லாம் மாத்தி இப்போ ஹோம்வொர்க் எழுதுறதுக்கு போயாச்சு. எழுது போ. சரி போலாம் கிளம்பு. அப்புறம் மறுபடியும் மறுக்க மழை வரமா மறுபடியும் ஏறிட்டு இருக்குது. இன்னும் எவ்வளோ நேரம் நீ ஆடி அசைஞ்சு வரதுக்குள்ள கடையை சாத்திட்டு போயிடும். சீக்கிரம் வரணும்ப்பா. சீக்கிரமா கடைக்கு போயிட்டு வந்துடுறோம். சரிடா டேய் வந்துடுறோம் கடைக்கு போயிட்டு. இருங்கத்த போயிட்டு வந்துடுறோம். மறுமலைக்கு வானத்து பாருங்க எப்படி இருக்கு. மறுக்கா மழை வரும் கண்டிப்பா. அதுக்குள்ள பச்சி போட்டுறணும். இல்லைன்னா இவர் ஜிலேபி போடு லட்டு போடுன்றாரு. அதுக்குள்ள ஒரு 10 பச்சி போட்டு இவர் வயிற்றுக்குள்ள அமுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஜிலேபி லட்டு சுடுற வேலையில மிச்சமாயிரும். மழையறதுக்கு பச்சி சாப்பிடலாம். ரோட பாருங்க. ஊட்டியே தோத்து போயிருங்க. அந்த அளவுக்கு அருமையா இருக்கு. ஊட்டியெல்லாம் இப்பெல்லாம் போகக்கூடாது. மண் சரிவு ஏற்படுதாமா. ஆமாங்க மழை பக்கமே போகாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாயம் பேசிட்டே வந்ததுல கை நீட்டு ஃப்ரண்ட்ல அப்பதான் தெரியும். நாயம் பேசிட்டே வந்ததுல நல்ல டேஸ்டா இருக்கிற மாவு இருக்கிற கடையை தாண்டி வந்துட்டோம். டேஸ்டா இருக்கிற மாவு திருப்பி வந்து அங்கே போயிட்டு இருக்கிறோம். எல்லாம் செய்யறதுல தான் இருக்குது. டேஸ்டா இருக்கிறது இல்லை. அப்படிலாம் கிடையாது. இப்பெல்லாம் வந்து மிக்ஸ் போட்டு வந்துருக்கு. அதுலேயே கட்டக்கரமா தட்டி மிக்ஸ் பண்ணி டேஸ்டா கொடுத்துட்றாங்க. அந்த மாவு தின்னு பழக்கம் போயிடுச்சு. வேற மாவு தின்னா வேற நல்லா இருக்காது. தொண்டையில் இறங்காது. ஆமா எனக்கு இல்லை இருக்கு. உனக்கு மொட்டு போண்டா வாசம் அடிக்குதா? அந்த வீட்டுல போடுவாங்களாட்டு இருக்குது பாரு. அங்கெல்லாம் மழை பூக்காட்டல. நீங்க மனுஷனா பிறந்ததுக்கு போப்பனாயாவது பிறந்திருக்கலாம். போலீஸ்லயே கொண்டு போய் சேர்த்து விட்டுருப்பேன். அதெல்லாம் டேலண்ட் இருக்கிற நாய்ங்களே என்ன பண்ணுதுங்க. கங்கா மாவே தான் வேணுமா? கங்கா மாவே தான் வேணும். இந்த கருவாட்டு குழம்பு ஒரு நாளைக்கு வாங்கி வச்சு கொடுங்கன்னு சொல்றேன். நீங்க கண்ணிலே காட்ட மாட்டேங்குது. வாங்கணும்னா பாருங்க கண்ணுல நல்லா தெரியுற மாதிரி இருக்கு. பழத்துல எல்லாம் பச்சி போடக்கூடாது. வயசு வாழை காயில தான் போடணும்.
வாழைப்பழத்துல போடக்கூடாதா? அதான் நீங்க கேட்காம இருக்கீங்க. இல்லைன்னா அதுலயும் கேட்டுருக்கோம். நம்ம போகிறோம்போ வேண்டாம்லாம் சொல்லலை. இப்போ நான் போகிறேன் தான் சொன்னேன். மறுபடியும் வருவேன் போவேன், ஆனால் திரும்பி வருவேன். தேன் வாழைதான் திம்பாளுங்க என் பிள்ளைங்க. தேன் வாழைக்கு பழகிட்டாங்க. சாப்பிடுங்க. வயற்கொடி குடி. பச்சைக்கு மாவெல்லாம் வாங்கி வச்சு போதுமா? பச்சைக்கு மாவு வாங்கி போகுதுன்னா அந்த மாவையை நான் அள்ளி வப்பு வப்புன்னு திங்க முடியும். வாட் அ பியூட்டிஃபுல் ரோட். அப்போ நீ இங்கிலீஷ் எல்லாம் பேசுறது கமெண்ட்ல 4 பேர் வந்து நீ பேச போறாங்க. வேங்கை புயலாய் போகுது பச்சை சுட. பச்சை சுடுறதுக்கு வேங்கையெல்லாம் கூப்பிடுறீங்க. மறுபடியும் மழை வர மாதிரி தான் இருக்குது பாரு. ஆமாம், மக்கா மழை வரும். பச்சை சுடுறதுக்குலாம் வந்துச்சுன்னா பரவாயில்ல. அதனால மழையில் நனைஞ்சிக்கிட்டே டீ சாப்பிடலாம். இது பச்சை சாப்பிடலாம்னு பார்க்குறியா? அப்படிலாம் கிடையாது, கரண்ட் போயிடும். அப்புறம் உள்ள வெளிச்சம் இருக்காது, பச்சை போடாமல் இருக்கலாம். ஏன் அதுதான் இது பவர் இது இருக்குல்ல ராந்தல், அதை பற்ற வச்சுட்டு பச்சை சுட வேண்டியது. அப்போ விடுவீங்களா நீங்கள்? சரி பறிங்க. எத்தனை பாலக்காய் நானே தான் பறிக்கணுமா? அதெல்லாம் உனக்கு 8வது வயசு, அதுக்கெல்லாம் வளரணும். ஏன் எட்டாதீங்க பாரு. 8வது தான் கொஞ்சம் எட்டலை தான். பூரா தண்ணியாக இருக்குது மரத்தில். இப்படிலாம் விளையாடுவோம், ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல? யாராவது ஒரு ஆள் மாட்டோம் அதுக்குன்னே. அங்கே போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை அடிச்சு விட்டுற வேண்டியதான். எத்தனை காய்? ஒரு 3 காய் பாருங்க. 3 பாம்பு 3 பொறிக்கும். போதும் 3 போதும். 10ஆம் மீது பேர் 3 பொறிக்கிட்டா? 10 3 காய் அந்த மிச்சம். என்ன 3 காய் நீங்களே திங்க போறீங்களா? ஒன்று மட்டும் பறிச்சுக்கலாம். சரி சின்ன சின்னதாக தான் இருக்குது. போறீங்க போந்தனா போதும். சரி, காசுக்கு வாங்குற மாட்டோம் ஒன்றா. அந்த காய் எப்படி கீழே வைங்க. யா பால் வடியுது வைங்க கீழே. கையில் பூரா ஆயிடுச்சு. பச்சைக்கு சைடிஸுக்கு தக்காளி சட்னி. பச்சை வந்து வேணுமா இல்லை பச்சை வேண்டாமா? சட்னியோட பச்சை வேணுமா இல்லை தக்காளி சட்னி வேணுமா? ரெண்டுல ஒன்று தான் கிடைக்கும். இப்போதான் உங்களை பாராட்டலாம் அப்படின்னு நினச்சேன். சரி, என் வீட்டுக்காரர் பச்சை மட்டும்தான் கேட்குறாரு, கூட வந்து தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் சட்னிலாம் கேட்கறது இல்லை. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கேட்குற ஆளுங்களாம் இருக்குதான்னு இப்போதான் கேட்கலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே தக்காளி சட்னி வேணுமா? தக்காளி சட்னி. தக்காளி விற்கிற வேலைக்கு தக்காளி சட்னி வேணுமா? சாம்பார் சட்னி நீ வச்சு தந்துட்டியப்பா. சும்மா ஒரு பேசி கட்ட விடாயா? இது கேட்கவே கூடாது, அதுக்கு இவ்வளோ பேசுறோம். இருங்க, இங்கே வாங்க. பச்சை வேணும்னா 20 தோப்பு காரணம் போடுங்க, அப்பதான் பச்சை. எதுக்கு தோப்பு காரணம் போடணும்? யாருங்க பச்சை வந்து எண்ணெய் பலகாரமா? அப்ப வந்து உன் உடம்புல கொலஸ்ட்ரால் வந்து கூடிரும். அதை வந்து முன்னாடியே குறைச்சி சமநிலை பண்ண போடுறோம். இப்ப எனக்கு என்னமோ பழி வாங்குற மாதிரி. அப்படிலாம் கிடையாது, உங்க நல்லதுக்காக மட்டும்தான் நான் சொல்றேன். ஒன்னு கேருங்க, ஒன்னு இழந்தாதான் ஒன்னு கிடைக்கும் அப்படின்னு அப்பவே வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நீங்க உங்க கொலஸ்ட்ராலை இழந்துட்டு பச்சை வந்து எடுத்துக்கோங்க. நான் பச்சை திங்கிறேன், நான் தோப்புக்காரம் போடுறேன். நீ தானே பச்சை திம்ப. நானும் திங்க மாட்டேன், தொடக்கூட மாட்டேன். தொடுவேன், மோந்து கூட பார்க்க மாட்டேன். மோந்தெல்லாம் பார்க்காம இருக்க முடியுமா? சுடுறவன் நானு பக்கத்துல இருந்துட்டு. நீயும் தோப்புக்காரம் போடு. சோடியா போடலாமா? சோடியா போடலாமா? அதெல்லாம் கிடையாது. என்ன இது என்ன நாயானா எனக்கு தெரியல. நான் வந்துட்டு தோப்புக்காரன் போனோமா? நான் கை எல்லாத்துக்கும் தான் இருக்கு. உட்காரு. ஒன்னு எந்திரி. 2 அதெல்லாம் கிடையாது. 2 3 எனக்கு இங்க பாருங்க, இந்த சைஸ்க்கு எனக்கு கொலஸ்ட்ரால் குறைஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு தான் சரி, கொண்டே இது வந்து இது பண்ணிட்டு பார்க்கலாம். சீவு எப்படி என் புள்ள பொறுப்பாக ஹோம்ஒர்க் எழுதுது பாரு. பொறிச்சிட்டீங்களாம்மா? பொறிக்கிறேன். பூ கொஞ்சம் ஆந்திரிச்சானுக்கெல்லாம் நிறைய பூத்து. இன்னைக்கு பூ இவ்வளோதான் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் மழை வேறு மறுபடியும் பரவாயில்ல, பள்ளிக்கூடம் போகிறதுக்கு சௌரியமாக இருக்குதுல்ல பிள்ளைக்கு. வேற ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, பூ இருக்கு வைக்க மாட்டேங்கிறீங்க, வைக்கிறதுக்கு பிடிக்காதான்னு. பூ வைக்கிறதுக்கு எந்த பொம்பளைக்கு வந்து பிடிக்காம இருக்கும்? வந்து டெய்லி ஒரு அரை முழம் தான் வரும். பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போகிறதுனால பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுனால அவளுக்கு வச்சிடுறது. சரி, பிள்ளைய கட்டி நமக்கு என்னன்னு அதனாலதான் வைக்கிறது இல்லை. அது என்னவோ வந்து அப்படி சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் இல்லைங்க,
பூ வைக்கிறதுக்கு எனக்கும் பிடிக்கும். நிறைய ஒரு முளைலாம் வரும்போது நான் கொஞ்சம் வச்சுட்டு பிள்ளைக்கு கொஞ்சம் வச்சு கொடுத்துருவேன். ஆனா கொஞ்சம் கம்மியா வந்துட்டு இருக்கு, அதனால பாப்பாக்கு மட்டும் ஸ்கூலுக்கு வச்சு விட்டுறது. பொடிச்சு போடாதீங்க அழுங்காம. அடிதான் அவங்க கை வச்சு எனக்கு அது கூட தெரியாதாடா. சிலந்தி சிலந்தி சைடா போகுது பாரு. சிலந்தி சிலந்தி இங்க முதல்ல வந்து வீட்டுக்கு போகுது. அப்படியே சிலந்தி இங்க ஆரம்பிச்சது, அப்படியே மோடி 2வது லைன்ல இங்க குதிச்சிருச்சு. அப்படியே தாண்டி 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 போய் இப்படி முருங்கை செடி வழியே ஏறி அந்த பக்கம் போயிடும். எவ்வளவு அழகா எழுதுறா பாருங்க என்ற பிள்ளை. அழகா எழுதுறா, நான் சைடு வாங்குது. அது அப்படித்தான் இப்பதான் 2வது போறா. நீ எழுதுவ கொட்டை கொட்டையா நீ சொல்ற அதை பத்தி. அம்மா நல்லா இவனை எழுதுவா அப்படியே கொட்டை கொட்டையா, பூச்சியமுக்குமே எழுத்துக்கு வித்தியாசம் தெரியும். நீங்க என்ன பண்ணீங்க? 8 எப்படி போடுவீங்க? நாங்கெல்லாம் பள்ளிக்கூடம் எங்களை அனுப்புல. அப்ப நாங்க எப்படி நீங்க போலின்னு சொல்லுங்க. அம்மாயி சொல்லிச்சு என்கிட்ட எல்லாமே. அம்மாயி எப்ப அனுப்புனா பள்ளிக்கூடத்துக்கு? அப்படியே 3வது வரைக்கும் போனீங்களா? 3வது வரைக்கும் போன. அப்பெல்லாம் எந்த பள்ளிக்கூடம்? நான் 6வதுல பயில்றா சாமி. அப்ப 2வது 3 வருஷம் பயிலு. 6வதுல தான் பயிலு. கொண்டாட்டது வருங்க அவளுக்கு. உட்கார்றதோ வீடியோ எடுக்கிறேன், வேலையா இருக்கிறேன். நான் அது அப்படியே சீவா, அது சீவா, அது நல்லா இருக்காது. இப்ப பாருங்க, நான் பச்சை சுட சொன்னா பொரியலுக்கு ஊறிக்க போறேன். அப்பவே அடிச்சு வளர்க்காம விட்டுட்டீங்க. அடிச்சு வளர்த்துல உனக்கு தெரியுமா? எங்க அம்மா சாட்டை அடிச்சு பிடித்தாங்கன்னு வை. சாட்டை எடுத்து பிடிச்சாங்கன்னா பட்டீர் பட்டீர்னு உள்ள சின்ன வயசுல எல்லாம் பாத்துக்க. நான்லாம் எப்படி அடி வாங்கணும், நீ எல்லாம் செல்லமா வளர்ற. 1 மணி நேரமா போராடி ஒரு சீவிட்ட செஞ்சு பாத்துறணும். அது எப்படி வராம போயிடும். கை இப்போ பொழந்துட்டு உள்ள வந்து அதே மாதிரி கிடக்கும் பாரு, எடுத்து தருவேன் நான். இந்த பாரு இசைக்கு விரல ஆடிட்டு இருக்குது. சிப்ஸ் போட்டுக்கலாம். கொண்டாடாங்க சீவி தரேன், நீ கையை பொழந்துக்குவ. கை வலிக்குது. கை வலிக்குதா? இதுக்கே உனக்கு கை வலிக்குது. வாரம் ஒருக்கா பச்சை கேக்குறியா? அப்பெல்லாம் நான் தானே சீவி தரேன். நானு எங்க அத்தை வந்து எனக்கு சாட்சிக்கு இருக்கிறாங்க. யார் பச்சை கேட்கறதுங்க மொத்தையும் சேர்ந்து திங்கிறாங்க. எப்படி எப்ப சப்போர்ட் போடாம இருப்பாங்க? ஆமா, அப்புறம் நாங்க செஞ்சுட்டு உங்களுக்கு மட்டும் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்களா? எல்லாம் தான் திம்போம். அது என்னதான் இருந்தாலும் ஐசு, இந்த சமையல்லாம் ஆம்பளை செய்யற மாதிரி பொம்பளைங்களால செய்யவே முடியாது. ஏங்க? எல்லா ஹோட்டலையும் பாரு, செஃப் யார் இருக்கிற? ஆம்பளைங்க இருக்காங்களோ பொம்பளைங்க இருக்கிறாங்க. எல்லாம் அந்த செஃப்ங்களுக்குலாம் கத்து கொடுத்தது ஒரு பொம்பளை அவங்க அம்மாவா தான் இருக்கும். அவங்க அம்மாக்கு பரோட்டா போடுறதுக்கெல்லாம் அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. நான் சொல்றேன், பரோட்டா வந்து கத்துக்கிறாங்க அவங்கவுங்க ஒவ்வொரு இதுல போய். எதுல போய் கத்துக்கிறாங்க? ஒரு சில டிஷ் தெரியாது. நீங்க எப்படி அப்படி சொல்லலாம்? இப்ப பாருங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நீங்க இவர் எப்படி சொல்லி போட்டாரு பாருங்க. நீங்க சொல்லுங்க மக்களே, இவர் பாருங்க எப்படி சொல்லி போட்டாரு போஸ்க்குன்னு. ஹோட்டல்ல வந்து ஜென்ஸ் சமைக்கிறாங்களா? ஆமா, ஹோட்டல்ல வந்து ஜென்ஸ் தான் சமைக்கிறாங்க. என்ன காரணம்? ஆனா நீங்க ஏன் டெய்லி ஹோட்டல்ல சாப்பிடாம வீட்ல பொண்டாட்டி கையில் சாப்பிடுறீங்க? சொல்லுங்க. இது தைரியமான ஆளாச்சு. சொல்லுங்க இப்ப பதில். ஒரு நாள் 2 நாள் சாப்பிடலாம், ஆம்பளைங்க சாப்பிட்ற. அதுக்கே வயிறு வாயெல்லாம் புண்ணு வந்துடும். ஆனால் பொம்பளைங்க அப்படி கிடையாது. நீங்கள் டெய்லி சாப்பிட்டாலும் ஒன்றுமே பண்ணாது. அதுதான் பொம்பளைங்களுக்கு இருக்கிற ஒரு பவர். அதாவது ஆரோக்கியமா சமைக்கிறது சொல்ல, டேஸ்டா சமைக்கிறது. எல்லாமே கலந்து செய்யறது பொம்பளைங்க தான். ஆம்பளைங்களும் செய்கிறாங்க. ஆம்பளைங்க அப்புறம் இடையை திட்டுவாங்க அவற்றில் வந்து. இருந்தாலும் பொம்பளைங்க மாதிரி வராது. சமையல்னாலே அது பொண்ணுங்க தான். நான் நல்லா விட்டு கொடுக்க மாட்டேன் பொம்பளைங்க. எழுதுங்க, மறுபடியும் மழை வரும். எழுதுமா. அடுத்த நோட்டுக்கு போயிட்டியா? என்ன எழுதுற? இது வந்து ஈஸி, அதனால அது ஈஸினால அதை அடியில வச்சுட்டு அப்புறமா எழுதிக்கலானே. இதெல்லாம் எழுதிட்டு இருக்கேன். உனக்கு வந்து மேக்ஸ் ஈஸியா? கஷ்டமானது முதல்ல எழுதுறா. ஈஸி. அவளுக்கு வந்து மேக்ஸ் வந்து ஈஸி. நான் அப்படித்தான். கஷ்டமானது வந்து ஒரு டைம் எழுதுறதுக்கு நீ இவ்வளவு சலுப்படுறியா பாப்பா? நான் எத்தனை டைம் தான் எழுதிக்குவேன். ஆமா, பனிஷ்மெண்ட் 100 டைம் எழுதிட்டு வான்னு சொல்லிருப்பாங்க. இல்லையே, 10வதுல ஃபெயில் ஆனங்காட்டி மறுக்க எழுதுனேன். அதான் அத்தனை வாட்டி எழுதணும் சொல்றீங்களா? அது எப்படி தெரியுமா? முதல்ல ஃபெயில் ஆயிட்டேன் 10வதுல. ஸ்கூல்ல படிக்கும்போது ஃபெயில் ஆகும்ல. அப்புறம் அப்போ வந்து எத்தனை மார்க் தெரியுமா? 27 மார்க் எடுத்தேன்.
எப்படி 27 மார்க் எடுத்திருந்தேன். அப்புறம் அட்டெம்ப்ட் ஒரு பெருமை. அப்புறம் அட்டெம்ப்ட் அது எனக்கு ரிசல்ட் வந்தப்ப தெரியும். அங்க ஸ்கூல்ல அந்த புறத்தாண்டதான் வந்து ரிசல்ட் பேப்பர் ஒட்டிருப்பாங்க. அதெல்லாம் தெரியும். பேப்பர் அப்ப நியூஸ் பேப்பர் நினைக்கிறேன். எனக்கு தெரியும் நான் பெயில இருப்பேன்னு. நான் அன்னைக்கு எறும்பு மேய்ச்சிட்டு இருந்தேன். நான் எறும்பு தான் மேய்ச்சிட்டு இருந்தேன். காட்டுல மேய்ச்சிட்டு இருந்தேன்னா நான் வரவே இல்லை. எங்க அண்ணன் தான் இது வந்து அம்மா நம்பர் வாங்கிட்டா பார்க்கலாம் நம்பர். நான் அப்போ சொல்கிறேன், டே நான் பெயில இருப்பேன், நீ ஊருக்குலாம் தண்டூரா போடாத, பேப்பரில் நம்பர் வரல, அதை மிஸ்டேக்காக இருக்குன்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு போய் ரெடி பண்ணிக்கலான்னு எங்கள் அண்ணன் தான் குறைத்துட்டா வீட்டில். அப்புறம் அதை விட ஃபெயிலானது ஆயாச்சு. அட்டெம்ப்ட் எழுதுனேன். இங்கிலீஷில் வந்து 23 மார்க்கு, மேக்ஸில் 27 மார்க்கா. அட்டெம்ப்ட் எழுதி இங்கிலீஷில் வந்து 14 மார்க்கு, மேக்ஸில் 6 மார்க்கு. ஏதோ பாவன்னு பார்த்து 6 மார்க் போட்டு விட்டாங்களாட்டு. அப்புறம் மறுக்கா அட்டெம்ப்ட் எழுதுனா மறுக்கா 10 மார்க்கு 11 மார்க் வந்துச்சு. அப்புறம் விட்டுட்டேன். சரி ரைட்டு, இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, கம்முன்னு மாடே மேய்ச்சிட்டு வீட்டில் இருந்துக்கலான்னு. வீட்டில் விட்றாங்களான்னு கேளு. அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் நிறைய விஷயத்த சொல்ல முடியாது. பர்சனல் வாழை கை சீவிட்டு பார்த்தியா, நீ எவ்வளோ நேரம் சீவிட்டு இருந்த, நான் பேசிட்டே பார்த்தியா 4 கை இன்னும் சும்மா சர பேப்பரா அப்படியே பேசிட்டே சரசரன்னு பச்சி மட்டும் போட்டு வந்துருங்க போங்க. பூரா வேலையும் நானே வந்தோம்னா வாழைக்காய் நான் தான் பொறிக்கணும், வாழைக்காய் நான் தான் செய்வோணும், பச்சி நான் தான் போடணும். அப்புறம் நானே மட்டும் நீங்க சாப்பிடாதீங்க, அது மட்டும் நீங்க பண்ணாதீங்க. இது எல்லாமே நானே பண்ற மாதிரி தான். நானே பச்சி போட்டு நானே தின்னுக்கிறேன். அப்புறம் நான் போய் கேட்கறது தோப்புக்காரனை போடுறது. தோப்புக்காரனை இவர் போட சொன்னா, இவர் கொலஸ்ட்ரால் இருக்கு நீங்க போடுங்க, நான் எண்ணெயும் சேர்த்து போட வச்சுட்டாருங்க. திம்போ முறுக்கு சுட்டு கொடுங்க. நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க, அதை மட்டும் பண்ணி தர மாட்டேங்கிறீங்க. முறுக்கா அப்படின்னா? ஆனா முறுக்குனா ஒரு வடி ஓடிச்சு விட்டா பரவாயில்ல மக்களே, 2 வடி ஊறத போனா போகுதுன்னு நான் எனக்கு தெரியாம போய் 2 வடி எடுத்து தடிக்கல் போட்டுருவேன். அப்புறம் அதை ஆட்டி சுடுறதுலயே வெடிச்சு போய் கையால இப்படி ஆகி போயிடுது. புளியற கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் இழுத்துக்குது. ஆனா வெறவெல்லாம் போறதுக்கு ஆய் போட்டு கொடுத்துருவாங்க. மற்ற பசங்களாட்டோ கடையில் வாங்கி தர சொல்றேன்னா, இல்ல கடையில் போய் திங்கன்னு காசு கேட்கறனா, வீட்டுல 2 தீமண்டம் செஞ்சுதாங்கன்னு சொல்றது ஒரு பிரச்சனையா உங்களுக்கு? எத்தனை வருஷம் வீட்டுல செஞ்சு தர சொல்லி திங்குதுக்கோ? அரிசி போட்டு எப்ப அதுக்குன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க வாச தெளிக்குமா 4 துளி பட்டுருச்சுன்னா, அடியே மழை வருது பச்சி சுட்டுதான் அப்படின்னா என்ன பண்றது? அதான் சொல்லுங்க, கருக்கவே கூடாது. கருக்குறாவ இவனுக்கு அப்படியே பச்சி என்ன வரையணும் என் வீட்டுக்காருக்கு வேற ரோசை வந்து பச்சி திங்காம போறாரு. நம்ம சுட்டு கொடுத்துரு பாவம். நீங்களா பச்சி தொட்டே பார்க்க மாட்டீங்க பாரு. நான் தான் முன்னே சொன்ன, தொட்டெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். தொட்டோடனே வாய்க்குள்ள லபக்குன்னு போட்டுக்குவோம். பெரிய அடுப்புல அப்பதான் சீக்கிரம் என்ன காய் இல்ல, என்ன சூடா இருந்தா தான் பச்சி. என்ன எது சொன்னாலும் இப்படியே பேசினா நான் என்ன சொல்றது? டீ மட்டும் இப்ப வாய வளைஞ்சிட்டு குடிப்பீங்க. நான் டீ கேக்குறேன்னா அதுதான். இப்ப நீங்க டீ குடிக்கிறீங்களா, எனக்கு துளியால பச்சி போட்டு கொடுக்குது, இந்த நாயம் பேசுறீங்களா 2 பேரும்? இதுக்கு இது மட்டும் நம்ம இது ஈஸி, நம்ம சிம்பிளா தான் செய்யறது. வாழை மரத்துல ஏறுறதா? ஏமா ஒரு நியாயமா பேசுங்க. வாழை மரத்துல மேல ஏறிய காய் வரைக்கும் கீழே இருக்குது. அப்ப மெட்டி பிடி பொறிச்சிருவியா? இப்ப இந்த அடுப்பு இப்ப சக்கி அமுத்தோன்னு, டீ அந்த தூள் எடுத்து போடணும், பால் ஊத்தோன்னு, சக்கரை ஓடணும், அப்புறம் கொதி வருதான்னு பாத்துட்டே இருக்கணும், தலையை திருப்பினா பொங்கி கீழே ஊத்திடும், அதை வலிச்சு சுத்தம் பண்ணோன்னு, அதுக்கப்புறம் வந்து சல்லடை எடுக்கணும், பிளாஸ்டிக் சல்லடை எடுத்தா சீக்கிரம் உருகி போயிடும், இரும்பு சல்லடை எடுக்கணும், வடிக்கணும், அதை சுடுற ஆடுறதுக்குள்ள வந்து குடிக்கணும். எங்களுக்கு ட்ரைனிங் ஈஸியா. அப்ப அதென்ன இதென்ன ஒரு பச்சி சுடுறதை விட ஈஸி தான். பச்சி சுடுறது என்ன ஈஸி? எண்ணெய் ஊத்துறோம், டீ மாவு அரைக்கிறோம், போடுறோம், வாயில வந்து டீ எப்படி தெரியுமா? இது பால் ஊத்தி தூளை போட்டு சக்கரை போட்டு குடிக்கிறோம். நல்லா அப்படித்தான். அவியவியலுக்கு பிடிச்சது வேலை சின்னதா இருக்குது. இது எங்களுக்கு பிடிச்ச வேலை, டீ குடிக்கிற வேலை. ஹோம்வொர்க் எழுதிட்டியா? நான் நல்லா எழுதிருக்கேன்னு கமெண்ட்ல போட்டுருங்க. நல்லா இருக்கேன், உங்களுக்கு காட்டுனா தானே தெரியும். காட்டு. என்ன எழுதி இருக்கற? கணக்கு. கணக்கு ஸ்டைலா சொல்றாரு புள்ள. இல்ல மாவு கரைஸ் எண்ணெய் சூடாயிருச்சு. அங்க பாரு அனல் அடிக்குது. இருங்க, இன்னும் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நீங்க வந்து பச்சி ரெடி ஆனோனே உங்களுக்கு டீ ரெடி ஆயிரும். 2 தொட்டு திங்களா? ஆமா. இது இருங்க. தூளை போட்டா அது பாட்டு கொதிச்சுட்டு கிடக்கும்.
பொங்கி கீழே ஊத்துச்சுன்னா ஆறு கழுவுறது. நீங்க தான் கழுவணும். பாரு உண்மையை சொல்கிறேன். அடியே உங்க அப்பா கழுவி நீ என்னைக்கு நீ பார்த்த? உங்களை தான் கழுவ. அப்படி சொல்லு. உங்க அப்பா உடனே அந்த இடத்துல ஒரு ஸ்கோர் பண்றாரு. ஸ்கோர் பண்றாங்க. ஸ்கோர் இந்த வேலை எல்லாம் எதுக்கு பண்ணுவீங்க? அது நல்லா மொறுக்கு நல்லா இருக்கு தெரியுமா? ஆமா சிப்ஸ் மாதிரி 1.5 பாக்கெட் மட்டும் போட்டுக்கலாமா? பார்த்துட்டு போட்டுக்கலாம். மீதி நாளைக்கு மழை பெஞ்சா மறுக்க போண்டா போட்டுக்கலாம். அதானே யார் என்ற விட்டுக்கிறது? போண்டா நல்லா கைஸ் கல்லமா போண்டா விடுவாரோ? போதும் கொஞ்சம் கம்மியாகவே வை. இது நிறையாவே வை. நாளைக்கு அப்புறம் பத்தாது. மறுக்க கடைக்குள்ள போக முடியாது. நீ போக விட மாட்டேன். டெய்லி சாப்பிடக்கூடாதுங்க. டெய்லி ஆமாம். இப்போ 24 மணி நேரத்தில் நீ 25 ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா நீ 25 மணி நேரம் எனக்கு பச்சி சுட்டு தரேன். தினம் அப்படி சுட்டு தர மாதிரி தான். மழை பெய்யும். இப்போ தினம் மழை பெய்யுது. பச்சி வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. இப்போ நீங்களும் தானே ஒரு நாளைக்கு 3 வேளை 7 நாளைக்கு 21 வேளை ஒரு மாதத்துக்கு 60-90 வேளைன்னு டீ குடிக்கிறீங்க. நான் எதாவது சொல்லியிருக்கிறேன்னா? ஒரு ஹெல்த் ட்ரிங்க். ஹெல்த் ட்ரிங்கா? இந்த பக்கம் வந்து எண்ணெய்க்குள்ள கை விட்டுட்டு இருக்கிற குறுக்கால வந்து நின்றுருக்குது. ஹெல்த் ட்ரிங்க். ஆமாம் ஹெல்த் ட்ரிங்க். என்னம்மா அது? விடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டால பல்பொடி கேட்குறேன். பல்பொடி எடுத்து வந்து கேட்குற தங்கம். சாயந்தரம் தூங்கி எந்திரிச்சுதுரா. காத்தாலே இல்லது கொண்டே வை. வேண்டாம். விடிஞ்சிருச்சு. சின்ன வயசுல அப்படித்தானே சாயந்தரம் நம்ம தூங்கிட்டு நைட்டுக்கு எந்திரிச்சுன்னா அடுத்த நாள் நல்லா பல்லு விளக்கிட்டு எங்க அம்மாட்ட போய் சோறு கேட்டிருக்கிறேன். பச்சி சாப்பிடலாமா? டீ தானே பச்சி மட்டும் சாப்பிடுறீங்க? ஏப்பா போண்டா வேணுமா? நான் அந்த குழந்தைய கேட்டேன். நானும் குழந்தைதான் எங்க அம்மாளுக்கு. உங்க அம்மா அப்ப கேளுங்க. அப்புறத்துக்கு உனக்கு கட்டி வச்சு என்ன பச்சி சுட்டு கொடுக்கறதுக்கு என்னை கட்டி வச்சாங்களா? சரி பச்சி கரு கூட்டு இருக்கிற அது கருகிருச்சு. கருன்னு திங்க மாட்டீங்களா? கலரா இருந்தா தான் திம்பீங்களா? அப்பெல்லாம் பார்த்திருந்தா கலராக இருந்தால் தான் கட்டணும். உனக்கு கட்டிட்டு பண்ணுவேன். அப்பெல்லாம் கலராக தான் இருந்தேன். உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் கருப்பாயிட்டேன். ஆமாம் நான் வந்து கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு உனக்கு கருப்பாக்கிட்டேன். என்னை வெயிலில் வந்து வேலை வாங்கினீங்க. சரி அது மாதிரி இன்னும் கருவாயிட்டு இருக்குது. இப்படி பேசிட்டே இருந்தா அப்புறம் கருப்பாக என்ன உண்டு? நல்லா கருகருன்னு இருக்கிற பட்சம் தான் டேஸ்ட் அதிகமாக. ஆனால் கருப்பாக இருக்கிறதுல நீங்கள் சாப்பிட்டுக்கங்க. மாவு ஒன்று கொஞ்சம் கெட்டியாக கலந்துருக்கணும். எண்ணெய் குடிக்க மாட்டேருக்கு. நிறைய எங்கள் காலில் போட்டிருப்பேன். சுட போகுது. ஒரு பக்கம் பச்சி மக ஒரு பக்கம் டீ. எனக்கு ஒரு காய்ச்சல் எனக்கே டீ தரல. நீங்க மட்டும் அவன் என்ன சொன்னா கேட்டியா? எனக்கு காய்ச்சல் அடிக்கிறப்ப நீங்க மட்டும் உனத்தியா டீ குடிச்சீங்கன்னு கேட்கறா. கேப்பா அப்புறம் கேட்காம இருப்பாளா? குடுக்க சொல்லுவாரு. காய்ச்சலுக்கு யாராவது டீ குடுப்பாங்களா? காய்ச்சல் டீ குடிக்க பச்சை திங்க கூடாது. உனத்தியா திங்கிற நீ மட்டும் ஐஸ். இந்த பிள்ளைய விட்டு போட்டு பாவம் என்ற சாமி அவத்தாங்க. அப்பா பிள்ளையாயிடுறேன். கொண்டா நான் சொல்றேன் பாரு. கருப்பு பச்சி பார்த்து மறுபடி கீழே போட்டு காலில் சுட்டுக்காத. போச்சு அரே கரண்டி விழுது. இதுக்குதான் புருஷனுக்கு வந்து மறைச்சிக்க கூடாதுங்கிறது. என்ன பச்சி சுட்டு கொடுத்தா முறைக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது? நடக்குது. இருக்கிறதுல கொடுமை என்ன தெரியுமாங்க? இந்த மாதிரி வந்து டீ பொங்கி ஊத்துறதுதான். அது எனக்கு தேவையில்லாத விஷயம். என்ன கம்பராம இருக்கிறதுல பச்சி சொல்றதுக்கு அதுதான் எனக்கு தேவையான விஷயம். என் சோட்டு கடன் தீர இவருதான் வந்து சாபம் விட்டுட்டு இருந்திருக்கிறார். சேராத இடம் சேர்ந்து ஒரு சேதாரம் ஆவல. அதே பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கிருஷ்ணா கிருஷ்ணா கர்ணா கர்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. இங்க
இவ்வளவு பிரளயமே நடந்துட்டு இருக்குது, இங்கோட்டு பால் பவுடர் தின்னுட்டு இருக்குது. அங்க டீ பொங்கி ஊத்திச்சுன்னு மனசு வழியில் இருக்கிற நீ என்னடி பால் பவுடர்ல பவுடர் அடிச்சிட்டு இருக்கிற? அப்போ எண்ணெய் கொஞ்சம் சேதாரம் ஆயிடுச்சு பேர். எண்ணெய் தான் முதல்ல துடைக்கும், அப்புறம் அடுத்து வலிக்கு இது விழுந்துட போறேன். என்ன ஐசா அடுப்பு இவ்வளவு கந்தரகோலமா இருக்குது, இப்படி பண்ணிட்டியே. பச்சையை கூட சுட்டு கொடுத்துருவேன். இந்த சுத்தம் பண்றது எனக்கு பெரிய தொல்லை. பச்சைக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல, நீ எடுத்த கீழே ஓட்ட ரெக்கார்ட் ஆயிருக்குது. பேசிட்டு தான் நான் பேசுனா இதுல ரெக்கார்ட் ஆயிருக்குது, ஏமாத்தலாம் முடியாது. எப்பவுமே என்னை வந்து பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு பச்சையை எடுத்து இதை பார்க்காம விட்டேன். மாமனை பார்த்தா மனசு மயங்கத்தான் செய்ய, அதுக்குன்னு பொறுப்பா இருக்கணும்ல. என்னடா இன்னைக்கு டீக்கு வந்து சோதனை. என்னடா டீக்கு இல்ல எனக்கு தான் இந்த சோதனை. என்னடா ஐஸுக்கு வந்த சோதனை. நல்லா பளிங்கு கல் மாதிரி பளபளன்னு வச்சிருந்தேன். நிஜமா சொல்லுங்க, நீங்க தானே வந்து சாப்பிட்டீங்க. டீ மட்டும் பொங்கி ஊத்திட்டு பச்சைக்கு ஒரு சேதாரம் வரல. நல்ல வேலை எங்க அத்தை பார்க்கல, இல்லைன்னு திட்டியவங்க. உனக்கு இதே தாண்டி வேலை. அம்மா அம்மா பச்சை வேணுமா? ஆமா, அப்படியே கொண்டு போய் கடவுளுக்கு போட்டுருவேன். கடவுள்லாம் நீங்க மாட்டா, நீ சுட்ட பச்சை கறி கிடக்கு. இப்ப மோடி கீழே ஊத்தா போறாங்க, கம்பி மேல நடக்க போறாங்க. இப்போ இந்த மாதிரி அதெல்லாம் அப்புறம் கழிக்கடி பச்சை சொல்லலாம் என்ற பிரச்சனை எனக்கு. கையோட இது கழுவுலன்னா குடிச்சுக்கோ அப்படியே. நல்லாவே இல்லை. அப்படியே அதுல முக்கி தின்னுட்டு இருக்கிறீங்க. இல்லை நீங்க எப்படி குடிக்கிறீங்கன்னு பார்க்குறேன் நான். வாயில தான். வாயில தான். அப்போ மூக்கில் குடிப்பாங்க. அப்புறம் வந்து கேள்வி கேட்குறது இதோ வைக்காது, நானே பச்சு போடுறேன். முதலில் வாழைக்காயை எடுத்துக்கொள்ள வேண்டும், பிறகு இப்படிக்கா ஒரு பரட்டு, இப்படிக்கா ஒரு பரட்டு, அப்புறம் நைஸாக அப்படி ஒரு தேய், அப்புறம் அங்கேருந்து ஒழுவாமல் எடுத்துகிட்டு வரணும். அதான் டாஸ்க், இல்லைன்னா மொட்டாடி கத்துவாள். அடுத்து மறுக்கா ஒன்று எடுத்துகிட்டு வரணும், அது பொரியத்துக்கு ஒன்று போட்டுருவோம். சக்கரை கம்மியாக போட சித்தனை ஓட்டு குடிக்கிறீங்க. நாட்டு சக்கரை தாங்க, ஒன்றுமே பண்ணாது, நல்லதுதாங்க. டீயெல்லாம் கருமத்தில் எனக்கு பிடிக்கிறதே இல்லை. நல்ல கோலம் இப்படி சொன்னீங்கன்னா பயங்கர கோவம் வந்து போகிற மாதிரிக்கலாம். அவனை கோவம் வல்லினா தான் அதிசயம். எனக்கெல்லாம் நல்லா கொலை பசியில் இருக்கும்போது ஒரு அண்டா டீ வச்சுருந்தா நக்கி கூட பார்க்க மாட்டேன், கருமத்தில் கீழே ஊற்றிடுவேன். எப்படி குடிப்பேன் தருமா? நீ வந்து அமுத்து பைப்பில் வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி குடிப்ப. டீ இல்லாமல் நான் இல்லை. என்னை மாதிரி எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னை மாதிரி எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. டீ குடிக்காமல் இருக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. இருப்பாங்க ஒரு சில டோட்டலர்லாம் இருப்பாங்க, ஆனால் லேடிஸ் இருப்பாங்களான்னு தெரியல. கணக்காக போட்டு குடி. எங்கள் அம்மாளுக்கு வேறு சுகர் இருக்குது, உனக்கு சுகர் வரப்போகுது. இத்தனை டீ குடிக்கிறீங்களா? வராது. கொலஸ்ட்ரால் இருக்குது, நீங்கள் பச்சிட்டீங்களா? கொலஸ்ட்ரால் இருக்குது. நீ எல்லாம் வக்கீலாக போயிருக்கோம் நைஸு. போயிருக்கலாம் தான், அதுக்குள்ளே தான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன். எங்கே போகிறது? அங்கே வாதாட வேண்டியது நீ எங்கிட்ட வந்து வாதாடிட்டு இருக்கிற. ஃபுல்லாக வாய் பேசலைன்னா பொழைக்க முடியுமாங்க? பேசிதான் ஆகணும். அது எங்கிட்ட பேசக்கூடாது. டீ ரெடி வாங்க குடிப்போம். பச்சி ரெடியாங்க? பச்சி ஒரு கையில போனு, ஒரு கையில கரண்டி, ஒரு கையில வடச்சட்டி வச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். டீ பச்சி சுடுறது கஷ்டமா இல்லைன்னா அப்புறம் பெருமை கஷ்டமா பாருங்க. அவர் சுடும்போது மட்டும் இப்போ கஷ்டமாயிருச்சு. பச்சி பேச மாட்டாரு, கொஞ்ச நேரத்துக்கு பேச மாட்டாரு. சொல்லலாம்னு பார்த்தேன். டீ வந்து பொங்கி கீழே ஊத்துனா நான் சொல்ல மாட்டேன். டீ இப்போ அங்க அந்த தடமே இருக்காது, போய் பாருங்க. டீ எல்லாம் பொங்கி ஊத்தவே இல்லைங்க. கொதிச்சு வலிய வந்திருக்கு. கீழே வாங்க போடாத்தானே வச்சு. அதுதான் பேசிட்டு போனா அதுக்குள்ள டீ வேணுங்கிற டீயும் பச்சி யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? அப்புறம் நான் கேட்டா மட்டும் உங்களுக்கு எல்லாம் நோட்டம் சொல்றது. என்ன நோட்டம்? நான் கேட்டா மட்டும் குத்தம். மக்களே, இந்த மழையத்துக்கு டீயும் பச்சி சாப்பிட்டா நல்லா இருக்குமா இல்லையா? போடுங்க. மழை பெஞ்சு வீட்டுல வெள்ளம் வந்துருச்சு, அதெல்லாம் ஒரு கவலை இல்ல. டீயும் பச்சி நீங்க வேணுமாமா? சாப்பிட்டு தெம்பா போய் வெள்ளத்தெல்லாம் கழுவி விட்டுக்கலாம். மழை நின்றுச்சு. சரி எல்லாரும் வாங்க பச்சி சாப்பிடலாம். சுட சுட ஆமாங்க, வாங்க சாப்பிடலாம்.
நான் சுட்டது இருக்குது உடனே அவர் மட்டும் சுட்டாங்கிறாரு. மேல ஊத்தி இருந்துப்பா. வாடி அப்புறம் மயில் குஞ்சு வாடி. இங்க அம்மாட்ட வா. வா. அப்பா தான் கிடக்கு இப்படி வாத்து கால வாரி விட்டுருக்கு. கொஞ்சம் அப்படின்னு கொண்டு போங்க. பச்சி ரெடி, டீயும் ரெடி. கலாஸ் எல்லாம் கொண்டறனா கொண்டாடி போங்க. எனக்கு பச்சி ரெடி. ஐஸ் பச்சி நம்ம கிட்ட வாங்கிக்க. இந்த வெளிய வரட்டுங்க. அப்படியே தட்டோட புடிங்க எல்லாம். ஒண்ணும் பிரச்சனை சரி கலாஸ் எடுத்துட்டு வரேன். இதுல ஊத்துறேன் உனக்கு. எங்க இவரு? தம்பி வா. ஏனுங்கிட்ட நம்ம வர சொல்றோம் பஜ்ஜி பஜ்ஜின்னு. மழை பெஞ்சா பஜ்ஜி டீ சாப்பிட்டா நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்கு. நான் சும்மா ஒரு இலைய எடுத்துட்டு வரதுக்குள்ள ஒரு பச்சை காலி பண்ணி போடுவீங்களா இருக்குது. இலையை விட்டுறாங்க. எப்போ பாரு இலையிலே சாப்பிட்டு பழகிட்டேன் நல்லா. அது என்னமோ இலையில தின்னாத்தான் தின்ன மாதிரி இருக்குது. இதான் அவனுக்கு 2 ஓட்டர் பார்த்துட்டே இருக்கானுங்க. இந்த குருசாமி பப்புன்னு குடிச்சிடாரு. வாயில வாங்கிட்டு போறத பாரு. அதே தாண்டா இதுவும் சாப்பிட்டு. பச்சி தாண்டா கீழே விழுந்துருச்சு பாரு. இவருக்கு மட்டும் இறங்கவே இறங்காது. அவரு ஜமீன்தாரு பச்சில நிம்பாரு. அவனுக்கு இருக்கிற கொழுப்பு பாருங்க. கீழே வச்சாதான் போனோம். எங்க வீட்டு அம்மனிக்கு வந்து 2. ஏன்னா வந்து மாசமா இருக்கிறாங்க அதனால. அது கொண்டு போகுது பாரு. கும்மட்டே இருந்துதாடா உனக்கு. பார்க்குறான். குருசாமி நல்ல பையன். குருசாமி பப்ப தின்றுவான். குருசாமி எதை கொடுத்தா வந்துமா. பச்சி நீங்களா சொல்றீங்க? அம்மா நான்றா 2 பேரும் தான். வாழைக்காய் பொரிச்சதுல இருந்து சீவனத்துல இருந்து பச்சி போட்ட வரைக்கும் எல்லா வேலையும் நான் தான். திங்கிறது நான் தான். ஆமா ஆமா எல்லாரும் திங்கிறாங்க. நான் வேற ரைமிங்கா இருக்குன்னு அதையும் சேர்த்து சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்களும் டீல பொரி போட்டு சாப்பிட்டுருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எப்படியோ என் வீட்டுக்கார ஆசையை நிறைவேற்றியாச்சு. நீங்களும் ஊர்ல மழை பெஞ்சா நல்லா பஜ்ஜி சுட்டு சாப்பிடுங்க. பாய் பாய்.